ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாங்க வந்திருக்கோம். நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போகிறோங்க. நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுக்கு 5:45க்கு ஃப்ளைட்டுங்க. நம்ம ஏர் இண்டியாவில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ளைட் வந்து இந்த டெர்மினல் கிட்டேயே டாக் பண்ணலாங்க, கொஞ்சம் தூரத்தில் டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இந்த பஸ் ஏறி தாங்க ஃப்ளைட் கிட்டே போகிறோம். ஃப்ளைட்டில் வந்து லிமிட்டடாக மீல்ஸ்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் அவ்வளோ நீட்டாக க்ளீனாலாம் இல்லைங்க. ஏர் இண்டியா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. மற்றபடி மீல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக நல்லா தான் கொடுத்தாங்க, டீசெண்டாக இருந்ததுங்க மீல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோலாம் ரொம்ப அழுக்காக இருந்ததுங்க, வியூ எதுவுமே நம்மளுக்கு தெரியல. மீல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து புக் பண்ணும்போதே செலக்ட் பண்ணிட்டேங்க. ஒரு நான்வெஜ் மீல் செலக்ட் பண்ணியிருந்தேன், 2 வெஜிடேரியன் மீல் செலக்ட் பண்ணியிருந்தேங்க நான். எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்ததுங்க. குவான்டிட்டிலாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஷார்ட் ஹால் ஃப்ளைட் தாங்க இது. ஸோ அதனால் வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நல்லா சூடாக கொடுத்துருந்தாங்க. இதோடு நம்ம ஸ்ரீலங்காவில் போய்ட்டு மீட் பண்ணுவோங்க. நம்ம ஸ்ரீலங்கா வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம ஸ்ரீலங்கா ரீச் ஆனோடனே நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்எஸ் லங்கா கிட்டே வந்து ஒரு ஹோட்டல் கேட்டிருந்தோங்க. அவங்க வந்து நம்மளுக்கு கொழம்பு ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் போட்டிருந்தாங்க. இது வந்து லகூன் ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல் பேர் வந்து ஜாஸ் லகூனுங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனோட பேக் வாட்டர் தாங்க இந்த ஹோட்டல் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, ஹோட்டல்ஸும் இவங்க வச்சுருக்காங்க, ரூம்ஸும் இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்க இந்த லகூன் ஹோட்டலில். நம்ம வந்து இங்கே ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் தாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம பக்கத்தில் ஒரு ராகாவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்ததுங்க. அங்கே இந்தியன் ஃபுட்டு மாதிரி கிடச்சிது. அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து பினவாலே எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த டூர் ஃபுல்லாக நம்ம எஸ்எஸ் லங்கா டூர்ஸ்னு ஒருத்தங்கிட்ட தாங்க போட்டிருந்தோம். அவங்கள பற்றி நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பினவாலை எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜ் தாங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆன எலிஃபெண்ட்ஸ், அப்புறம் வந்து ரொம்ப வயசான எலிஃபெண்ட்ஸ்லாம் இங்கே எடுத்துன்னு வந்து அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த இடத்தோட சொவீனியர்ஸ்லாம் விற்கிறாங்க, அந்த எலிஃபெண்ட் சொவீனியர்ஸ்லாம். நான் வந்து உங்களுக்கு இப்போது டைமிங்ஸ் அண்டு அந்த இதெல்லாம் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. டைமிங்ஸ் அண்ட் டிக்கெட் சார்ஜஸ்லாம் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் வந்து இது தாங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்ரீலங்கன்ஸ்க்கு தனியான சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக டூர் கைட் மேப் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பிளேஸோட ஃபுல் மேப் மாதிரிங்க இது. இந்த பிளேஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க, ஏன்னா எலிஃபெண்ட் ஆர்ஃபனேஜுங்க இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. தாங்க இந்த ஃபுல் இடத்தோட டூர் கைட் மேப் மாதிரி. நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கேருந்து நடக்கணுங்க, நடந்து போய் தான் நம்ம பார்க்கணும். போகிற வழியிலலாம் எலிஃபெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்குலாம் கூட ஏரியாஸ் இருக்குதுங்க, எலிஃபெண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு. அது வந்து நம்ம டிக்கெட்ஸில் இன்க்ளூட் ஆகாது, செப்பரேட்டாக நம்ம காசு கொடுத்து தாங்க பண்ணணும். இப்போ இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க, நம்ம எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறதுக்காக. ஆக்சுவலி இந்த ஆர்ஃபனேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்டர் ரெனோவேஷனில் தாங்க இருக்குது, கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிற டைமில். ஸோ வந்து இதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நடந்து போயிட்டே இருந்தோங்க, ரொம்ப தூரம் நடந்து போனோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம வந்து எலிஃபெண்ட்ஸு வந்து ஒன்று பார்க்க ஆரம்பித்தோங்க. ஒரு எலிஃபெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி இந்த பிளேஸ் தாங்க வந்து இந்த எலிஃபெண்ட் ஃபீட் பண்ணுற பிளேஸு. இங்கே ஆக்சுவலி தனியாக ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. இங்கே நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த எலிஃபெண்ட்டுக்கு ஃபீட் பண்ணலாங்க. நம்ம ஃபீட்லாம் எதுவும் பண்ணலங்க. நம்ம டேரெக்டாக நம்ம உள்ளே போயிட்டு அந்த நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இந்த எலிஃபெண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆக்சுவலி லெஃப்ட்டில் வந்து போனீங்கன்னா இன்னும் நீங்கள் நடந்து போகலாங்க உள்ளே. நாங்கள் வந்து எலிஃபெண்ட்ஸை பார்க்குறதுக்காக ரைட்டில் திரும்பிட்டோம். ஆக்சுவலி இந்த இடத்துலையே வந்து நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம வாங்க போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிஃபெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ட்வின் பேபி எலிஃபெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குதுங்க. இங்கே லிட்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போர்டெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லிட்டர்லாம் யாரும் பண்ணலங்க, மோஸ்ட்டாக க்ளீனாக தான் இருந்தது. வாங்க எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்ப்போம். நிறைய எலிஃபெண்ட்ஸ் இருந்ததுங்க. எலிஃபெண்ட்ஸ் நிறைய இன்ஜூர் ஆனதும் இருந்தது, வயசானதுலாம் கூட இருந்ததுங்க, சின்ன பேபி எலிஃபெண்ட்ஸ்லாம் கூட இருந்ததுங்க இந்த இடத்துல. ஆனால் இந்த ரெயில்ஸை தாண்டி நம்ம போக முடியாதுங்க, இங்கேருந்தே நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த இடத்துல பின்னாடி ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ்லாம் இருந்ததுங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த வியூவை நீங்கள் பாருங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேங்க.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வேறு எங்கெங்கே போகணுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டூர் பார்த்தோன்னா ஸ்ரீலங்காலேயே ஒருத்தங்க கிட்ட போட்டிருந்தோங்க. எஸ்எஸ் லங்கா டூர்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிட்ட போட்டிருந்தோங்க. அவங்க வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கேப் வித் இங்கிலீஷ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதோட அப்கமிங் டீட்டெயில்ஸ் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க.